மலேசிய நாட்டில் நடந்த சர்வதேச கராத்தே போட்டியில் சாதனை படைத்து சென்னை திரும்பிய தமிழக வீராங்கனைகளுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசியா நாட்டில் இப்போ நகரில் 20வது சர்வதேச கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் மலேசியா, இந்தியா, இலங்கை உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த 1500 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் இந்தியா சார்பாக தமிழகத்தைச் சேர்ந்த சாய் அக்ஷரா அகாடமி சார்பாக ஆல் இந்தியா கராத்தே டோ ஜூரியோ அசோசியேஷனை சேர்ந்த 11 வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் கராத்தே போட்டிகள் கட்டா, கும்மி, டீம் கட்டா என 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட நிலையில் தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனைகள் 28 போட்டிகளில் பங்கேற்று 4 தங்கப்பதக்கம், 7 வெள்ளிப் பதக்கம், 11 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 22 பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளனர். இதையடுத்து மலேசியாவில் இருந்து நாடு திரும்பிய வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கராத்தே பயிற்சியாளர் சீனிவாசன், உஸ்பெகிஸ்தான், மலேசியா ஆகிய நாடுகளுடன் நமது வீராங்கனைகள் விளையாடும் போது போட்டி மிகவும் கடுமையாக இருந்த போதிலும் தீவிர பயிற்சி எடுத்ததன் மூலம் வெற்றி பெற்றுள்ளனர் என்று நிகழ்ச்சி தெரிவித்தார். 20வது இன்டர்நேஷனல் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டி மலேசியால நடைபெற்றது. அதுல இருந்து இந்தியா சார்பாக நம்ம சிகான் மு சீனிவாசன் அவரோட தலைமையில மொத்தம் 11 வீராங்கனைகள் நாங்க பங்கேற்றோம். அதுல 28 பிரிவுகள்ல நாங்க போட்டிட்டோம். அதுல கட்டா, குமிட்டே, டீம் கட்டா போன்ற பல்வேறு பிரிவுகள்ல நடைபெற்றது. இதுல மொத்தம் 7 நாடுகளில் இருந்து வீராங்கனைகள் பங்கேற்றாங்க. குறிப்பாக உஸ்பெகிஸ்தான், இந்தோனேசியா போன்ற நாடுகளிலிருந்து பங்கேற்ற வீராங்கனைகள் எங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருந்தாங்க. அவர்கள எங்கள்கிட்ட தங்கம் வின் பண்ணது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுல எங்க மாணவிகள் 4 தங்கம், 7 வெள்ளி பதக்கம் மற்றும் 11 வெண்கல பதக்கங்களை வென்று 22 பிரிவுகளில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வெற்றியின் காரணமாக நாங்க சென்னை வந்து அடைஞ்சப்போ எங்க பெற்றோர்கள் ரொம்ப பேராதரவு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இன்னும் வரப்போற காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் கேம்ஸ்ல இது போன்ற வெற்றிகளை நம்ம நாட்டுக்காக தேடி தரணும் அப்படின்னு என்னோட மாஸ்டர் சிகான் மு சீனிவாசன் அவர்களை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு உறுதுணையா இருந்த பெற்றோர்கள் மற்றும் அவங்க மாணவர்களோட உழைப்புக்கும் அவங்க நன்றி தெரிவிக்கிறேன். மேலும் மலேசியாவில் வெற்றி பெற்று பதக்கங்களை வென்று வந்துள்ள வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு ஊக்கம் அளித்து உதவிகள் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். கராத்தே போன்ற கலைகளை அனைத்து பெண்களும் தற்காப்புக்காக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வெற்றி பெற்ற வீராங்கனைகள் அறிவுறுத்தினர். தற்காப்புக்காக வணக்கம், என் பேர் காவ்யா. நான் கட்டாலையும் குமிட்டேலையும் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன். நான் வந்து 7th படிக்கிறேன். என் ஸ்கூல் பேர் வந்து ஜெயகோபால் கரோடியா கவர்மெண்ட் ஸ்கூல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.